கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து இரவு நேரத்தில் 8 மணிக்கு நாம் தினம்தோறும் ஜெபித்து வருகிறோம். இந்த மாசம் முழுதும் நம்முடைய தேவன் கண்ணின் மணியை போல நம்முடைய குடும்பத்தை பத்திரமாக பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 22:24. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும், எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே பலவிதமான உபத்திரத்தோடு பிரச்சனையோடு பல குடும்பத்திலே கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறீங்க. உங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் என் தேவன் பதில் தருவார். உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும், ஹல்லேலூயா, எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே கண்ணீரோடு ஜெபம், உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை, பல பிரச்சனை, பல போராட்டங்கள், ஒவ்வொரு குடும்பத்திலையும் பல பாடுகள், வெளியே சொல்ல முடியல அந்த அளவுக்கு, வீட்டுக்குள்ளே பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளே பல காரியங்களை ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து, நம்முடைய உபத்திரத்திலே வேதம் சொல்கிறது தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து, எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே எத்தனையோ சூழ்நிலை, அந்த எல்லா சூழ்நிலையும் என் தேவன் அறிவார். தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில், ஒன்னில் இந்த இரவு நேரத்திலே அவரை நாம் நோக்கி கூப்பிட போகிறோம். ஹல்லேலூயா. தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் வரும். இந்த நாளிலும் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து, நம்ம எந்த சூழ்நிலைக்கும், எந்த பிரச்சனைக்கும், எந்த போராட்டத்திற்கும் சகலமும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில், ஒண்ணு இல்ல 2 பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னார். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்க போகிறோம். என்ன கேட்க போறோம்? என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் கடன் பிரச்சனை மாறணும், என் பிள்ளைகளுக்கு திருமணம் முடியணும், எங்க அம்மா அப்பா நல்லா இருக்கணும், என் குடும்பத்துல எந்த ஒரு பலவீனம் வரக்கூடாது. இந்த மாசம் முழுதும் எல்லா காரியத்திலும் எங்களை பாதுகாத்தீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாசம் முழு சகல காரியத்தையும் நேர்த்தியாக அப்பா நீங்க வழி நடத்தினீங்க, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். நிறைய குடும்பத்திலே உபவாசத்தோடு இருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, நாங்க எல்லாரும் உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம் ராஜா. இந்த மாசம் முழுதும் எங்களை எத்தனையோ சூழ்நிலை, எத்தனையோ உபத்திரங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள், நிறைய குடும்பத்தில் கண்ணீர் விட்டு அழுதாங்கப்பா, வெளியே சொல்ல முடியல. நிறைய குடும்பத்தில் உபவாசம் இருக்காங்க. அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அதிகம். என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் கனவு ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். சில குடும்பத்தில் கற்பதனிக்காக உபவாசம் இருக்காங்கப்பா. சில குடும்பத்தில் என் கடன் பிரச்சனை மாறட்டுன்னு சொல்லி உபவாசம் இருக்காங்கப்பா. யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில உபவாசத்தோடு இருந்தாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே உங்க பாதபடியிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அப்பா இரவும் பகலுமா ஜெபித்தாங்கப்பா. அவங்களுடைய ஜெபத்துக்கு என் இயேசு ராஜா பதில் தரணும். சில குடும்பத்தில் சில காரியத்தில் அற்புத அடையாளம் பண்ணிட்டீங்கப்பா, சாட்சியா சொன்னாங்க ராஜா. சில குடும்பத்தில் என் தேவன் கற்பதுக்கு நீ ஆசீர்வதிருக்கீங்க, அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். சில குடும்பத்திலே அப்பா என்னோட வாழ்க்கையிலே இந்த மாசத்திலே இந்த அதிசயம் நடந்திருக்கிறது, அவங்களோட உள்ளத்துக்குள்ளே ஒரு சாட்சி இருக்கிறது, நன்றிப்பா. சில குடும்பத்திலே தேவைக்காக அப்பா உபவாசம் இருந்தாங்க. சில குடும்பத்திலே நான் ஆவியில வளர வேண்டும் என்று உபவாசம் இருந்தாங்க. சில குடும்பத்திலே நான் இந்த பூமியில இருக்கிற உயிரோடு அளவும் நான் அவருக்கு உண்மையாக வாழ வேண்டும், நான் பரிசுத்தமா வாழ வேண்டும், நான் இந்த பூமியில எந்த ஒரு வழிபாடுகளிலையும் சிக்கி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அப்பா உபவாசம் இருந்தாங்கப்பா. யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை உபவாசம் இருந்தாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் வெளிநாட்டிலேருந்து ஜெபிக்கிறாங்க, சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க.
அவங்களுக்குள்ள வாசல் திறங்க ராஜா. சில குடும்பத்திலே வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா வாசல் திறங்க ராஜா. சில குடும்பத்திலே அப்பா மிலிட்டரியிலேருந்து அப்பா ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய குடும்பத்திலே அப்பா நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அப்பா போலீஸில் வேலை பார்க்குறவங்க, மிலிட்ரியில, செக்யூரிட்டியில, வாட்ச்மேன், நர்ஸ்மாரு, டாக்டர்மாரு, இன்னுமாக நைட் டியூட்டியில கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, நிறைய குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த எல்லா குடும்பத்தையும் உங்கள் பாதபடியிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம் ராஜா. விசேஷமாக எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் என் தேவன் அறிவிங்க. உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு உபவாசம் இருந்தாங்க ராஜா. அப்பா அந்த குடும்பத்தில் அவங்க என்ன காரியத்துக்காக உபவாசம் இருந்தாங்களோ என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் கற்பத்தினிக்காக உபவாசம் இருந்தாங்களோ என் தேவன் கற்பத்தினி ஆசீர்வதிங்க ராஜா. எந்த குடும்பத்தில் அப்பா என் கணவர் ரட்சிக்கப்படும் சொல்லி அப்பா உபவாசம் இருந்தாங்களோ அந்த குடும்பத்தில் அசுத்தமான பாவ காரியங்கள் எல்லா காரியங்களும் விலகட்டு ராஜா. சில குடும்பத்தில் விபச்சாரத்து நிமித்தமாக மதுபான அடிமையில போதை காரியங்களிலே அப்பா குடும்பம் பிரிந்து போயிருக்கிறது. அந்த எல்லா குடும்பமும் மறுபடியும் அப்பா எல்லா பாவத்தை அக்கிரமத்தில் மன்னித்து அந்த பிரிந்த குடும்பமெல்லாம் மறுபடியும் இணைந்து வாழ வேண்டும். யாரெல்லாம் மாசமாக இருக்காங்களோ தாயும் பிள்ளையுமா தேவன் ஆசிரியங்க. யாரெல்லாம் டெலிவரிக்கு ஆயத்தமாக இருக்காங்களோ நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. சில குடும்பத்துக்குள்ளே என் மகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, என் மகனுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. நிறைய குடும்பத்திலே அப்பா திருமண தேவைகள் அதிகமாக இருக்குது. என் இயேசு ராஜா எல்லா வாசலையும் திறந்து விடுங்க. யாரெல்லாம் எந்த சூழ்நிலையோ உபத்திரத்தோடு இருக்காங்களோ சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த மாதத்திலே இந்த நாளில் எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா காரியத்தையும் என் இயேசு ராஜா நீங்கள் மாற்றி தர வேண்டும். நிறைய குடும்பத்தில் அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, வேதனையோடு ஜெபிக்கிறாங்க, பலவிதமான பிரச்சனையோடு ஜெபிக்கிறாங்க, போராடி ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்தில் உபவாசம் இருந்தாங்க ராஜா. என் தேவன் உங்கள் பிள்ளையோட நீங்கள் பேச வேண்டும். லமஹாசதுனி மே லாஹோரு ஷேபி லாஹோரது. நிறைய குடும்பத்தில் கண்ணீர் விட்டு ஜெபித்திருக்கிறீங்க. உங்களுடைய எல்லா ஜெபமும் என் தேவனுடைய பாதத்திலிருந்து எட்டினது. லீதுனி மரஹர ஷேபி லாஹோரதுனி கந்துரபலா. என் தேவன் என் மன விருப்பத்தை நிறைவேற்றுவாரா என்று ஒரு குடும்பத்தை ஜெபிக்கிறீங்க. லமரஹர ஷிபதுஹபி லாஹோரது. அப்பா அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க ராஜா. என் இயேசு ராஜா நிறைவேற்றித்தாங்கப்பா. நாங்கள் எல்லாரும் உங்களுடைய பாதவில் வந்து நிற்கிறோம் ராஜா. எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லைப்பா. லாது ஹே பேசி மகா உஷா தெனிமால ஹரது லாதுரி கமர கர ஷக்கல கொரதுரி கபோதுனி ஹலஹரது. நிறைய குடும்பத்தில் அப்பா விவசாயத்தில் எனக்கு லாபம் வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்காங்க. சில குடும்பத்தில் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், என்னுடைய கம்பெனி செழிப்பாக மாற வேண்டும் என்று அப்பா உபவாசம் இருந்திருக்காங்க. அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். சில வியாபாரம் பார்க்குறவங்க அப்பா உபவாசம் இருந்திருக்காங்க. அந்த குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இந்த நாளிலும் எந்தெந்த சூழ்நிலையிலே அப்பா உபத்திரத்தோடு இருந்தாங்களோ சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் நீங்கள் பொறுப்படுத்துவங்க. விசேஷமாக யாரெல்லாம் உபவாசத்தோடு எந்தெந்த தேவைக்காக இருந்தாங்களோ அந்த எல்லா தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். விசேஷமாக இந்த நாளுக்குள்ள சகல கருத்து ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களோட இருக்கிறீங்களே அந்த கிருபைக்காக நன்றி. அதிகாலை வேளைகளை எழுப்பிவிடுங்க. எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவிட்டும். எங்கள் வீடு முழுவதும் முன்னும் பின்னுமா தேவ தூதர்கள் உருவின பட்டயத்தோடு உலாவி கொண்டுட்டும். எங்கள் வீடு முழுவதும் அப்பா விசேஷமாக நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும் ராஜா. முன்னும் பின்னுமாக தேவ தூதர் உலாவி கொண்டுட்டும். எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருங்க ராஜா. தேவனோட அக்னினால மூடுங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அப்பா பாரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லா பாரத்தையும் உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுதும் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தீங்களே, இரவும் போலமாக ஜெபித்திருக்காங்க. இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. நிறைய குடும்பத்தில் தினம்தோறும் ஜெபித்து பல காரியங்களில் ஆச்சரியமாக வழி நடத்திருக்கிறீங்க. அந்த எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒரு குடும்பத்தில் உபத்திரத்தோடு ஜெபிக்கிறீங்க. அடுத்த மாதம் எனக்கு இவ்வளவு தேவைன்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் அப்பா நீங்கள் தான்ப்பா அவங்க கூட இருக்கணும்ப்பா. ஒரு மனுஷன் அப்பா கூட இருக்க முடியாதுப்பா. அவங்க வாழ்க்கையில் பல காரியத்தில் போராடி கொண்டிருக்காங்க. கர்த்தர் கூட இருக்கும்போது தான் ஆச்சரியமாக வழி நடத்த முடியும்ப்பா. நீங்கள் கூட இருங்கப்பா.
நிறைய குடும்பத்திலே பல பாரத்துல இருக்காங்கப்பா. சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையோடு இருக்காங்க. என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையோடு இருக்காங்க. இந்த மாசம் முழுதும் எங்களை நீங்க நல்லபடியா பத்திரமா பாதுகாத்தீங்க. யாரெல்லாம் சிறு பிள்ளைகள் அப்பா ஜெபிக்கிறாங்களோ, தேவ ஞானத்தினாலும், தேவ புத்தினாலும் நிரப்புங்க ராஜா. பிரிந்த குடும்பமெல்லாம் இணைந்து வாழட்டும் ராஜா. எந்தெந்த குடும்பத்தில எந்தெந்த காரியத்தில போராடி ஜெபிக்கிறாங்களோ, அந்த வீட்டில் உள்ள எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றி கொடுங்க ராஜா. நெறைய குடும்பத்திலே அப்பா பணம் கொடுத்து வரலை, நகை கொடுத்து வரலை, நான் சொத்து கையெழுத்து போட்டேன், எனக்கு இன்னும் வரலைன்னு சொல்லி பல காரியத்தில ஜெபிக்கிறாங்க. எல்லா காரியத்தையும் என் இயேசு ராஜா நீங்க மீட்டு தர வேண்டும். இந்த வருஷம் எங்களுக்கு நீங்க வழக்காடி வாங்கி தாங்கப்பா. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் எந்த குடும்பத்திலே உபவாசத்தோடு இருந்தாங்களோ, அந்த குடும்பத்தை என் இயேசு கிறிஸ்து ராஜா சகல காரியத்திலும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக நிறைய குடும்பத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில கடன் மாறுமா? இந்த உபத்திரம் மாறுமா? இந்த பிரச்சனை மாறுமா? வெளியே சொல்ல முடியாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேனே! இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அப்பா வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையிலே அப்பா நீங்க கூட இருந்து முடிவு பரியந்தம் நீங்க எங்களோட இருக்கிறீங்கப்பா. நீங்க இருந்து அந்த குடும்பத்தை வழி நடத்துங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் ஆஸ்பத்திரியிலும் ஜெபித்து அப்பா விடுதலையாக்கப்பட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. சில குடும்பத்திலே அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்காங்களோ, சுகர் நிமித்தமா, பிரஷர் நிமித்தமா, கேன்சர் நிமித்தமா, கிட்னி ஃபெயிலியர்ல, சில குடும்பத்தில் ஃபிக்ஸில், சில குடும்பத்தில் வைரஸ் நிமித்தமாக, சில குடும்பத்தில் சிறுபிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை. யாரெல்லாம் அப்பா உடம்பு சரியில்லாமல் ஜெபிக்கிறாங்களோ, என் தேவன் இந்த நேரத்திலே அப்பா மனமிறங்கி தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால இப்பொழுதே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையாக்கி தாங்க ராஜா. நிறைய குடும்பத்திலே அப்பா என் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியான்னு சொல்லி அப்பா நிறைய இடத்துல உபவாசம் இருந்தாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா பரிபூர்ணமான சுகமாக்கி தர வேண்டும். சில குடும்பத்தில் தாய்மார் உபவாசம் இருந்திருக்காங்க. என் தேவன் அந்த வீட்டில் உள்ள சகல கட்டுகளை உடைத்து இந்த நாளில் நீங்கள் விடுதலை தர வேண்டும். யாரெல்லாம் பாரத்தோடு அப்பா வீட்டில் பலவிதமான பிரச்சனையோடு பிள்ளைகளுக்காக யாரெல்லாம் உத்தரவாக எடுத்து ஜெபித்தாங்களோ, பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தால் தேவ புத்தினால் நிரப்புங்க ராஜா. யாரெல்லாம் படிக்கிற பிள்ளை ஜெபிக்கிறாங்களோ, விசேஷமாக அப்பா எக்ஸாமில் ஃபஸ்ட் ரேங்க் வரணும். நீங்கள் கூட இருந்து அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக அப்பா எழுதி ட்ரை பண்ணியிருக்காங்களோ, எல்லா வாசலும் திறந்து விடுங்க. யாரெல்லாம் விசாவுக்காக ட்ரை பண்ணுறாங்களோ, எல்லா வாசலும் திறந்து விடுங்க ராஜா. யாரெல்லாம் வெளிநாட்டிலேருந்து சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும்னு ஜெபிக்கிறாங்களோ, எல்லா வாசலும் திறந்து விடுங்க ராஜா. நிறைய குடும்பத்திலே என் குடும்பமாக இருக்கணும்னு சொல்லி அப்பா சொந்த தேசம் திரும்பி வர வேண்டும் என்று அப்பா ஜெபிக்கிறாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த வீட்டில் உள்ள வாசலும் திறந்து விடுங்க ராஜா. இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்திலே நான் தனிமையாக இருக்கிறேன், என் பிள்ளைகள் வந்து பார்க்கணும், என் கணவர் வந்து பார்க்கணும்னு சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிறாங்களோ, அந்த குடும்பத்தில் சகல வாசம் திறந்து விடுங்க ராஜா. சில குடும்பத்தில் நான் விதவையாக இருக்கிறேன், நான் தனிமையாக இருக்கிறேன், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமைன்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, என் இயேசு கிறிஸ்து ராஜா முடிவு புரிந்த நீங்கள் கூட இருந்து உங்கள் பிள்ளைகள் நடத்துங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல கார்த்திகை ஸ்தோத்திரம். சில குடும்பத்திலே மாந்திரியத்திலேருந்து நான் விடுதலையாக்கப்பட வேண்டும். பில்லி சூனியம் ஏவல்லேருந்து எந்தெந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ, அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா சத்துருவும் சகல கிரியும் அழிக்கப்பட்டு ராஜா. சில குடும்பத்தில் இரவு நேரத்திலே கெட்ட சொப்பனம், கெட்ட தரிசனம், மரண பயம், சில குடும்பத்தில் அசுத்தமான காரியம், அந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு ராஜா. எந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டு அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா கிரியும் அழிக்கப்பட்டு ராஜா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் நீங்கள் எங்களோட கூட இருந்தீங்களே, எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்காங்களோ, அந்த குடும்பத்தை என் இயேசு கிறிஸ்து ராஜா சகல காரியத்திலும் ஆசீர்வதிங்க ராஜா. விசேஷமாக அதிகாலையிலே உம்முடைய பாதவழியிலே கண் விழிக்க கிருபை செய்யுங்க ராஜா. இந்த மாதம் முழுவதும் என் குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்தீங்களே, எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களோ, என் இயேசு கிறிஸ்து ராஜா அபிஷேகத்தால் நிரப்பி அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. விசேஷமாக எந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாமல் ஜெபிக்கிறாங்களோ, அந்த வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் நிரப்புங்க ராஜா. எந்த வீட்டுக்குள்ள தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, பல காரியங்களிலே போராடி ஜெபிக்கிறாங்களோ, அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா கிரியும் அழிக்கப்பட்டு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு ராஜா. அப்பா ஒவ்வொரு குடும்பமும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட்டு ராஜா. பல்கி பெருகட்டு ராஜா. அவனுடைய உள்ளத்துக்குள்ளே தேவ சமாதானம் நிரப்புங்க ராஜா. இந்த இரவு நேரத்திலே நீங்கள் எங்கள் உள்ளத்துல இருங்க ராஜா. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருங்க ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரைப்படப்பட்டும். சில குடும்பத்தில் இந்த இரவு நேரத்தில் பிரச்சனையோடு இருக்காங்க. அந்த எல்லா பிரச்சனைலாம் மாற்றி அப்பா புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு வாசலை திறந்தாங்க ராஜா. நிறைய குடும்பத்தில் கடன் மொத்தமாக ஜெபிக்கிறாங்க. அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. வரக்கூடிய மாதத்தை நீங்கள் பொறுப்படுத்துவங்க. சகல காரியத்திலும் நீங்கள் எங்களோட இருந்து சகல காரியத்தையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய ஜீவன்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே
எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. மீதியான வேலை நீங்கள் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனான பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிக அளவில் 3 மணிக்கு ஜெபித்துறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். தனி ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் உபவாசம் இருந்தீங்களோ தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து உங்களுடைய உபவாச நாட்களை முடிங்க. நீங்கள் எந்த காரியத்துக்கு உபவாசம் இருந்தீங்களோ அது ஒரு மனுஷன்ட சொல்லாதீங்க. காத்திருந்து ஜெபித்துக்கிட்டு கொண்டே இருங்க. அந்த வாசல் திறக்கப்படும். உங்கள் வீட்டில் உபத்திரங்கள் மாறும். வெளியில் சொல்லாதீங்க. உபவாசம் இருக்குன்னா வெளியில் யார்ட்டையும் சொல்லாதீங்க. தனிப்பட்ட முறையில் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து இன்னுமாக உங்களுடைய வல்லமையினால் நிரப்புன்னு சொல்லி கேளுங்க. அது மாத்திரமல்ல, வரக்கூடிய மாதத்தில் சகல காரியத்திலும் எனக்கு விடுதலை வேணும், என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நீங்கள் தனியாக கேட்டு வாங்கணும். ஹல்லேலூயா. விசேஷமாக எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வரைக்கும் நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். நைட் நேரத்தில் செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதிகாலை வேளையிலே தேவனுடைய பாதத்திலே கண் விழித்து ஜெபிங்க. கர்த்தர் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வழி நடத்த முடியும். மனுஷனை தயவு செய்து நம்பாதீங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.